ஒன்றுமே புரியலப்பா. பிக் பாஸ் சீசன் 9 இதில வந்து இப்போ வெளியிட்டிருக்க ப்ரொமோ வந்து நெறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த ப்ரொமோவ பார்த்தா அது மூலியமா அந்த ப்ரொமோ மூலியமா மக்களுக்கு என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சத்தியமா எனக்கு புரியல. உங்களுக்கெல்லாம் புரிஞ்சுச்சா என்னன்னு தெரியல. எனக்கு புரியல. பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி சார் வந்து ஒரு ஷொப்புலுக்குருந்து உள்ளுக்கு வர்றாரு. அப்புறம் யார்கிட்டயோ பேசுறாரு. அப்புறம் பைக்கில போறாரு. அப்புறம் யோசிக்கிறாரு. அதுக்கு பிறகு வந்து ஏதோ ஜேசிபி, அப்புறம் கோவில், ஆட்டோ அப்படி இப்படின்னு சம்மந்தமே இல்லாத நிறைய விஷயங்கள வந்து இந்த ப்ரமோல வந்து உள்ளடக்கி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம மாஸ்டர் திரைப்பட விஜய் மாதிரி வந்து ஒரு போஸும் வந்து கொடுத்துருக்காரு. படுத்துக்கிட்டு பெட்ஷீட் எடுத்துட்டு, அதுக்கு பிறகு புக்க எடுத்து ஏதோ படிக்கிற மாதிரியெல்லாம் வந்து இந்த ப்ரமோல வந்து கொடுத்துருக்காங்க. அவருக்கே புரியலையாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஷோ பொறுத்தளவில் நிறைய மக்களுக்கு புரியாத நிறைய விஷயங்கள் வந்து வரப்போகிறது. அந்த ஒரு விஷயத்தை தான் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். செல்ஃபி, தோசை, புக்கு, ஆட்டோ, ஜேசிபி இந்த மாதிரி சில புரியாத புதிரான விஷயங்களை வந்து உள்ளடக்கி இந்த ப்ரோமோ வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த ப்ரோமோ பார்த்த உடனேயே வந்து ஒன்று மட்டும் புரியுது. ஏதோ பண்ண போகிறாங்க, மக்களை குழப்ப போகிறாங்க, புரியாத நிறைய விஷயங்களை வந்து உள்ளே கொண்டு வந்து போட போகிறாங்க அப்படிங்கிறது மட்டும் சத்தியமாக புரியுது. இந்த ஷோவை பொறுத்தளவுலேயே குழப்பம்தான், சண்டை சச்சரவு எல்லாமே வரும். ஆனால் இந்த சீசனில் ப்ரமோவே குழப்பமாக இருக்குது. மக்களுக்கு சத்தியமாக குழம்பி போயிருப்பாங்க. என்னத்தை இதில் மென்ஷன் பண்ணி சொல்லுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து மக்களே வந்து குழம்பி போயிருக்காங்க. ப்ரமோ மாதிரியே வந்து புரியலை அப்படின்ட்டு இந்த ஷோவையும் புரியாமல் கொண்டு போகாமல் இருந்தால் சரி. பார்க்கலாம் எப்படி ஷோ வரப்போகுதுன்னு, அடுத்த ப்ரமோ எப்போ வரப்போகுதுன்னு தெரியல. இது வந்து ஒஃபிஷியலாக வந்து இந்த ப்ரமோ வந்து வெளியிட்டிருக்காங்க. ஜியோ ஹாட்ஸ்டார் 2மே சேர்ந்து தான் இந்த ஷோவை இப்போ வந்து நடத்துகிறாங்க. பார்த்து பக்குவமாக வந்து மக்களுக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி இந்த ஷோவை கொண்டு போகணும். விஜய் சேதுபதி சார் பாதி ஷோவில் புரியலைன்னு எழும்பி ஓடினாலும் ஓடிடாமல் அந்த மாதிரி இருக்காமல் இந்த ஷோவை வந்து கொஞ்சம் நல்லா கொண்டு போனால் நல்லாயிருக்கும்னு பார்க்கலாம். எப்படி இந்த ஷோ வரப்போகுதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை காய்ஸ்.